ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 30 தேய்பிரை பஞ்சமி. அது மட்டும் இல்லாமல் ரங்க பஞ்சமின்னு அழைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாள். அன்னைக்கு கடன் தீர 3 பிடி கல்லுப்பு இருந்தால் போதும். மறக்காமல் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. வளர்பிறை பஞ்சமி தெரியும், தேய்பிரை பஞ்சமி தெரியும். அது என்ன ரங்க பஞ்சமி அப்படிங்கிற கேள்வி வரும். ரங்க பஞ்சமி அப்படிங்கிறது ஹோலியோட 5வது நாள் கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை. ரங்க பஞ்சமி நாளில் எதிர்மறை சக்திகளை விட தெய்வ சக்திகளுக்கு தான் அதிகமான சக்தி அன்னைக்கு இருக்குமா. அன்னைக்கு தினத்தில் நம்ம சுவாமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதுவும் குறிப்பாக பஞ்சமி திதி அப்படின்னு சொன்னாலே வாராகி அம்மனுக்கு உகந்த ஒரு நாள். அன்னைக்கு தினம் உங்களோட கடன் பிரச்சனை தீர, உங்களோட எதிரிகள் வேரோடு அழிய, எதிரிகள் விரட்டி அடிக்கப்படுறதுக்கு இந்த ஒரு வழிபாட்டு முறை நீங்கள் செய்யலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 பிடி கல்லுப்பு, ஒரு துணி, ஒரு சின்ன ஒரு பவுல் ஒன்று. மார்ச் மாத இறுதியில் வரக்கூடிய இந்த ஒரு தேய்பிரை பஞ்சமி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை மார்ச் 29ஆம் தேதி இரவு 8:20 மணிக்கு ஆரம்பித்து சனிக்கிழமை மார்ச் 30 இரவு 9 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் சனிக்கிழமை நாள் முழுக்க நீங்கள் பஞ்சமி திதியை கணக்கில் எடுத்துக்கிட்டு நீங்கள் வாராகி அம்மனை வழிபாடு செய்யலாம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் சனிக்கிழமையில் செய்கிறது சிறப்பு. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நிறத்தில் ஒரு சின்னதாக துண்டு ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு துணி மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி புதுசாக அன்னைக்கு தினம் ஒரு பாக்கெட் கல்லுப்பையும் வாங்குங்க. ஏற்கனவே வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பை பயன்படுத்த வேணாம். உங்கள் வீட்டோட பூஜை அறையில் தான் நீங்கள் இதை பண்ண போகிறீங்க. முதல்ல உங்கள் கையால் 1 பிடி கல்லுப்பை எடுங்க. அந்த 1 பிடி கல்லுப்பை கையில் வச்சுட்டு உங்களோட கடன் பிரச்சனை தீரணும், உங்களோட எதிரிகள் தொல்லை அழியணும்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கல்லுப்பை ஒரு கிண்ணம் எடுத்தீங்களே அந்த கிண்ணத்தில் போடுங்க. அதே மாதிரி அடுத்த கைப்பிடி கல்லுப்பை எடுங்க. முதல்ல ஒரு வேண்டுதல் வேண்டிங்களே அதையே மறுபடியும் வேண்டுங்க. திருப்பி அந்த 1 பிடி கல்லுப்பை அந்த கிண்ணத்தில் போடுங்க. 3வது ஒரு கைப்பிடி எடுத்து திருப்பியும் நீங்கள் வேண்டினதே மறுபடியும் வேண்டிக்கிட்டு 3வது பிடி கல்லுப்பையும் அந்த கிண்ணத்தில் போடுங்க. இப்போ இந்த கிண்ணம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த ஒரு கல்லுப்பை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுடுங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வாராகி அம்மன் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோ கூட வைக்கிறதும் சிறப்பு. அதுக்கப்புறமா அந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லுப்பை ஏற்கனவே ஒரு துணி ஒன்று எடுத்து வச்சுருப்பீங்களே அந்த துணியில் கொட்டி மூட்டையாக கட்டி 3 நாள் அது உங்கள் வீட்டிலே இருக்கட்டும். பூஜை அறையிலே இருக்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. 3 நாளுக்கு அப்புறமா அந்த மூட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியில் விட்டுருங்க. ஆறு, ஏரி, குளம் இது மாதிரி எங்கே வேணால் தண்ணியில் விட்டுடலாம். ஒருவேளை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆறு, ஏரி, குளம் இல்லைனா கூட உங்கள் வீட்டோட ஜிங்கில் கூட அதை கரைச்சி விட்டுருங்க. இல்லைனா கால்பாட இடத்துல விட்டுருங்க. தேய்பிரை பஞ்சமி மார்ச் 30 அன்னைக்கு தினம் ரங்க பஞ்சமின்னு அழைக்கக்கூடிய அன்னைக்கு தினம் இந்த 3 பிடி கல்லுப்பை வச்சு இந்த முறையை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.